அனைவருக்கும் வணக்கம். திருவாசகம் கீர்த்தி திரு அகவலுடைய தொடர்ச்சியை பார்க்கலாம். இத்தந்திரத்தில் காண்டும் என்று இருந்தோர்க்கு அத்தந்திரத்தில் அவ்வையின் ஒளித்தும் முனிவு அற நோக்கி நனிவர கிளவி ஆண் என தோன்றி அழியென பெயர்ந்து வாழ்நுதல் பெண் என ஒளித்தும் சேன்வையின் ஐம்புலன் செலவெடுத்து அறுவரை தோறும் போய் துற்றவை துழந்தவற்று உயிர் ஆக்கை அரும்தவர் காட்சியுள் திருந்து ஒளிந்தும் ஒன்று உண்டு இல்லை என்ற அறிவு ஒளிந்தும் பண்டே பயில்தோறும் இன்றே பயில்தோறும் ஒளிக்கும் சோரனை கண்டனம் ஆர்மின் நாள் மலர்ப்பனையலில் தாள் தலை இடுமின் கூற்றுமின் சூழ்மின் தொடர்மின் விடேன்மின் பற்றுமின் என்றவர் பற்று முற்று ஒளித்தும். இதில் மாணிக்கவாசகர் என்ன சொல்றாரு அப்படின்னா, ரொம்ப ஆழமான ஒரு உண்மையை சொல்றாரு. எங்கும் இருக்கிற கடவுள் நம்மளால புரிஞ்சு கொள்ள முடியாத மாதிரி அவரை மறைச்சு வச்சுக்கிறாரு. ஆண் பெண் உண்மை போயின்னு எல்லா வடிவங்கள்லையும் தோன்றி நம்மள அவர் எங்கதான் இருக்காருன்னு தேட வைக்கிறாரு. புலன்களை விட்டு புறம்பாக போனால்தான் அவரை உணர முடியும். இந்த ஐம்புலன்கள் நம்மளை வெளியில நோக்கி செலுத்துது. அந்த ஐம்புலன்களையும் சரியா சீர்படுத்தி நம்ம எப்போ உள்நோக்கு பயணமா இறைவனை தேட ஆரம்பிக்கிறோமோ அப்போதான் அவரை உணர முடியும். பற்றிக்கோ என்று சொன்னாலும் இறுதியில் அந்த பற்றையும் விட சொல்லி முழு சுதந்திரத்திற்கு இட்டு செல்கிறார் இறைவன். ஸோ அவர் தான் உண்மை, மற்றது எல்லாமே பொய்ங்கிறத நம்மளுக்கு நல்லா உணர வச்சு அவரோடையே நம்மளை கூட்டிட்டு போயிடுறாரு. கடைசியில் அவர் விளையாடுற விளையாட்டை என்னன்னு சொல்றது அப்படின்னு மாணிக்கவாசகர் சொல்றாரு. நன்றி, வணக்கம்.